கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையிலே உங்களை பார்க்கும்படியாக சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் முழுதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த தேவனாய் இருக்கிறார். எத்தகைய சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி அவர் நம்மை நடத்தி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக, உங்களை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம தேவ சமூகத்துல நீங்க கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்தி கொண்டு போகிறதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுதும் நான் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளை எங்கள் கொடுத்தீரே, இந்த ஆராதனை நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதுதான் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமோ அப்பொழுதுதான் எங்கள் மத்தியில இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. கேருபீன்கள் மத்தியிலையும் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன்கள் மத்தியிலே இந்த காலங்களிலே இருக்கிறபடியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஆராதனையிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எங்கள் மத்தியிலே வாசமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முழு ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம், உடைய மகிமை இந்த ஆராதனையிலே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படியாக செய்வாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க இதெல்லாம் கூடி நாமத்தை ஆராதிக்கிறார்களோ, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிறார்களோ, பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா பாடுகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, எங்களோடு நீங்க இடைபடுங்க, பேசுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், உடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி கொடுங்க, எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாம மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம சூத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல் தெரிந்த பாடல். இந்த பாடல்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி நீங்கள் பாடி ஆராதிக்கபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, Yeah.
விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தாண்டவர், நம்மை இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வருகிற தெய்வம். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் எவ்வளவு நல்ல தெய்வனாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாளும் நம்மை நடத்தி வருகிற பாதையை நான் நினைத்து பார்க்கும்போது நம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடந்த நாட்களிலே அவர் நம்மை நடத்தின எல்லாம் ஆமென், ஸ்தோத்திரம் பாதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை நம்மேல் இருந்தது, அவருடைய இரக்கம் நம்மேல் இருந்தது, அவருடைய பாதுகாப்பு நம்மேல் இருந்தது, அவருடைய தயவு நம்மேல் இருந்தது. ஆகவே நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே எல்லாரும் சேர்ந்து தேவனை எங்களோடு இணைந்து நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், கர்த்தருக்கு வந்த ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒன்று கொண்டதெல்லாம் கர்த்தருக்கு நாம் பயந்து ஆமென் அவரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவன் நடுவில் இருக்கிறார், மத்தியில் இருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் தெரியாத ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, தாரிகத்திலே ராஜாவே, ராஜாவே. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரே, நீதியின் சூரியனே, ஜோதிகளை பிதாவே, பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆதிய மந்தமாயிருக்கிறவரே, முதல முடியுமாயிருக்கிறவரே, பேரிகள் மத்தியிலும் சேராவிகள் மத்தியிலும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் நல்லவர், என் வல்லவர், என் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை போல பரிசுத்தர் யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாழ்க, வாழ்க, வாழ்க. நீ வாழ்க, வாழ்க, வாழ்க. நீ வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. தாங்கி நடக்கும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தாங்கி நடக்கும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, உம்மை போல ஒருவரை சுமந்து பயணமாய் காக்கும் கிருபையிலே, தங்களை போல ஒருவரை சுமந்து பயணமாய் காக்கும் கிருபையிலே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே.
Amen.
செய்வார், அவர்களை நடத்துவார், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. தேவன் சமூகத்திலே முழுமையாக உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப இந்த ஆராதனையில யாரெல்லாம் சமூகத்திலே முழுமையாக நோக்கி ஆண்டவரே பார்க்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. ஆசீர்வதிக்க தகப்பனே, உடைய கரத்தினால தொட்டவர்களை நிலப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய தாழ்வுள்ள உடைய காயப்பட்ட கரம் ஆண்டவரே அவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில, எந்த பலவீனத்துல, எந்த சுகவீனத்துல, எந்த பிரச்சனைகளை பிள்ளைகள் காணப்பட்டாலும் இப்பொழுது உடைய கரத்தினால் தொட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த கரத்துல தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். எல்லாம் நீங்க ஆண்டவரே, நாங்க ஒன்றுமில்லை. உடைய பாதப்படியிலே அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லி நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை கண்டிப்பா நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வாராக. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர். இன்றைக்கு நம் மத்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதபடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம், சபைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சீக்கிரமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சபையை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சபையில வந்து நாம் தேவனை ஆராதிப்பதற்கு சீக்கிரம் நமக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பார். ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த நம்பிக்கையோடு, அந்த எதிர்பார்ப்போடு நம்ம காணப்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா காரியங்களை வாய்க்கப்படுவாராக. எப்பொழுதும் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக நாம் ஜெபிப்போம். சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்படும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக, எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றிப்படும்படியாக, எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாரும் பயபக்தியோடு நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல தங்கும்படியாக, எங்கள் சபைகளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா திருச்சபைகளும் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே எங்களுடைய வேண்டுதலுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்வீங்கப்பா. உம்முடைய வல்லமையினாலே, உங்க கிருபையினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து இந்த நாட்களில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே, மனுஷனுடைய வழிகளும் உம்முடைய வழிகள் அல்ல ஆண்டவரே. நீர் எங்கள் மேல நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகளாய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் அற்புதமான காரியங்களை நீங்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல
மேல மனமிறங்குங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பையும் சமாதானத்தையும் நீங்க கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தின் மேல தங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற உம்முடைய வல்லமை இந்த ஜனங்கள் மேல இறங்கி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறி போகட்டும், வியாதியின் கொடுமைகள் மாறி போகட்டும், பிரபஞ்சத்தில் காணப்படுகிற எல்லா கிரியைகளும் மாறி போகட்டும். தேவனுடைய பலத்த கரம் ஜனங்கள் மேல ஆசீர்வதிக்கிற கரம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஆமென் ஜனங்களுக்காக, ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் எங்கள் தமிழ்நாட்டின் மேல இறங்கி சகல ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்து உங்க நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரம் எங்கள் மேல தங்கி இருப்பதாக. உம்முடைய நாமத்தினாலே நீர் நினைத்திருக்கிற காரியங்கள் இந்த பூமியில நிறைவேறுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார். நாம் விசுவாசிப்போம். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த மனமகிழ்ச்சி வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீ பேசும் வார்த்தை நாங்கள் கேட்டு உடைய சமூகத்துல நாங்கள் இன்னும் பலப்பட, நாங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யப்பா. கர்த்தாவே, உடைய வார்த்தை ஆண்டவரே கற்பாரை உடைக்கிற சமட்டியா இருக்கிறது. ஆண்டவரே கேந்திர மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, உடைய வார்த்தை எங்கள் செவிகளிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையில நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த முதல் பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோபை குறித்து நாம் இங்கே வாசித்தோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோபு எப்படிப்பட்ட மனுஷன்? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த உத்ஸ் தேசத்தில் யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் உத்தமர், அவர் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர் தான் யோபு. அப்படிப்பட்ட யோபு, அவரை குறித்து நாம் அங்க வாசிக்கும் பொழுது அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர். அப்படிப்பட்ட யோபு அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுடைய முன்னிலைமை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு அதே 1ஆம் அதிகாரத்துல நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யோபுவுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, யோபுவுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். யோபுவுக்கு இருந்த ஆசீர்வாதம், அவருடைய முன்னிலைமையில யோபு இருந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் யோபுடைய வாழ்க்கையில பறிபோனது. எப்படி பறிபோனது? இதை சாத்தான் பார்க்கிறான். யோபு உத்தமனாயிருக்கிறார், சன்மார்க்கனாயிருக்கிறார்,
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்களை பார்த்து சாத்தான் யோபி மேல கண் வைக்கிறான். யோபி மேல கண் வைத்து ஒரு நாள் இந்த யோபுவை எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்க வேண்டும், அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கக்கூடாது, அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும், அவனை பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சாத்தான் ஒரு நாள் யோபி மேல கண் வைத்து சாத்தான் தேவ சந்நிதியில் போய் நின்று அவன் கர்த்தரோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இந்த யோபுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த யோபு இவ்வளவு ஐஸ்வர்யம் ஆஸ்திகள் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் உமக்கு உத்தமனாய் இருக்கிறார், சன்மார்க்கனாய் இருக்கிறார், உமக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய் இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் அவன் இழந்து விட்டால் அவன் உம்மை மறுதளிப்பான் என்று சொல்லி இந்த சாத்தான் தேவ சந்நிதியில போய் கர்த்தர்கிட்ட சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல அவன் மறுதளிக்க மாட்டான், இல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா சாத்தான் சொல்றான், இல்ல இதெல்லாம் இழந்து போனா அவன் மறுதளிப்பான், அவன் உங்களை விட்டுருவான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சாத்தாட்ட சேலஞ்ச் பண்றாரு, இல்ல அவன் ஒரு நாளும் என்னுடைய தாசன், அவன் ஒரு நாளும் என்னை விட்டு விலைக்கு போக மாட்டான், மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க நீ அவனுடைய இருக்கிற அவனுடைய எல்லா காரியத்தையும் சம்பத்துகளையும் அவன் ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் நீ எடுத்துட்டா கூட அவன் என்ன மறுதளிக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்றான். அப்போ அதற்கு சாத்தான், சரி இதெல்லாம் எடுப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து அவன் சாத்தான் நேரா யோபுவுக்கு விரோதமாக அவன் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரே நாளிலே அவனுக்கு இருந்த ஆடுகள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், 7 குமாரர், 3 குமாரத்தி, பணிவிடைக்காரர் எல்லாம் ஒரே நாளில அங்கே அவன் பறித்து விடுகிறான். ஒரே நாளில யோபு எல்லாவற்றையும் இழக்கிறான். ஒரே நாளில யோபு எல்லாவற்றையும் இழக்கிறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரே நாளில் அவனுக்கு நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில யோபு இன்றைக்கு காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது ஸ்தோத்திரம், இந்த முன்னிலைமையில் இருந்த யோபுடைய இந்த எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகளும் குடும்பத்தை அவன் இழந்து விடுகிறான். ஸ்தோத்திரம். நாம் இந்த யோபு 42ஆம் அதிகாரம் இந்த 12ஆம் வசனத்தில் வாசித்தோம். இப்ப யோபுடைய முன்னிலைமையில் இருந்த எல்லா விதமான அந்த ஆசீர்வாதத்தை யோபு இழந்து விடும் பொழுது இந்த முன்னிலைமை பார்க்கலும் யோபுவை கர்த்தர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். இதே வசனத்தில் இங்க நாம் வாசிக்கிறோம், யோபுக்கு முன்னிலைமையில் இருந்தது 7000 ஆடுகள், இப்பொழுது அவன் பின்னிலைமையில 14000 ஆடுகள். யோபுக்கு முன்னிலைமையில ஸ்தோத்திரம் 3000 ஒட்டகம் இருந்தது, இப்பொழுது 6000 ஒட்டகம் இங்கே காணப்படுகிறது. அவன் முன்னிலைமையில ஸ்தோத்திரம் 500 ஏர்மாடுகள் இருந்தது, இப்பொழுது 1000 ஏர்கள் அங்கு அவனுக்கு இருக்கிறது. அதே போல முன்னிலைமையில 500 கழுதை இருந்தது, இப்பொழுது 1000 கழுதைகள் இங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே போல யோபுவுக்கு முன்னிலைமையில 7 குமாரர் இருந்தார்கள், இப்பொழுது அதே 7 குமாரர்களும் அதே 3 குமாரத்திகளும் அவனுக்கு அங்கே காணப்படுகிறார்கள். எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம். முன்னிலைமை பார்க்கணும், யோபுவுக்கு பின்னிலைமையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை இங்க நாம் பார்க்கிறோம். சாத்தான் தோற்று போனார். எப்படி இந்த 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவுக்கு
இங்கே தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு சும்மா இங்க வரல. அதற்கு ஸ்தோத்திரம். யோபு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று இந்த யோபு புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது அதிகமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். வேதத்துல இன்றைக்கு எல்லா புஸ்தகத்தையும் வாசிப்பார்கள். அந்த யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது மாத்திரம் கொஞ்சம் அவர்களுக்கு பயம் வரும். ஐயோ, யோபு போல எனக்கும் சம்பவிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள். ஆனா நான் சொல்றேன், யோபு புஸ்தகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதில் யோபுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, யோபுடைய பின் நிலைமையில கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன, யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார் என்று சொல்லி நாம் அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நாம் ஜீவிக்கும் போது நம்மை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். ஒரு 7 குறிப்புகளை உங்கள் மத்தியில நான் ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த யோபுவுக்கு எப்படி முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை எப்படி கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார், அதற்கு காரணம் என்ன என்று நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த 7 குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது குறிப்பு, இந்த எல்லாம் இழந்து போன நிலைமையில யோபு கர்த்தருக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம் அங்கே வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் இழந்து போன நிலைமையில யோபு 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இப்படி எல்லாம் இழந்து போன நிலைமையில ஸ்தோத்திரம். 7000 ஆடுகளை இழந்து போனாரு, 3000 ஒட்டகத்தை இழந்து போனாரு, 500 ஏற்பாடுகளை இழந்து போனாரு, 500 கழுதைகள் இழந்து போனாரு, 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இழந்து போனாரு, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களையும் இழந்து போனார். இந்த இழப்பு யோபுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கும்? யோபு அந்த ஊத்ஸ் தேசத்துல ஒரு பெரிய மனுஷனா இருந்தார். ஒரே நாளிலே அந்த இழப்பு யோபுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இழப்பா இருந்திருக்கும். ஆனால் இங்க யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்படி யோபுவால இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் யோபு சொல்லுகிறார். இந்த பூமியில நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகளும் அதை கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இந்த பொருளை வாங்கினேன், நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் இந்த பணத்தை சம்பாதிச்சேன், நான் இந்த வேலையை பெற்றுக்கொண்டேன், நான் சொல்றத இன்னைக்கு நாம விட்டுவிட வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒன்றை கொடுக்காமல் இருந்தால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வேலையா இருந்தாலும், நம்முடைய வருமானமா இருந்தாலும், நமக்கு வீடா இருந்தாலும், இல்ல எந்த காரியமா இருந்தாலும், அது பொருளா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், அது கர்த்தர் நமக்கு கொடுக்காமல் இருந்தால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகளும்
அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய முதலாவது நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலத்திலேயோ, நம்முடைய ஞானத்திலேயோ, நம்முடைய திறமையினாலேயோ, நம்முடைய அறிவினாலேயோ நான் இதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது அதை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவை யோபு சொல்லுகிறான், எனக்கு இருந்த இத்தனை நன்மைகளும் இத்தனை ஆசீர்வாதங்களும் அது கர்த்தர் கொடுத்தார். அவே கர்த்தர் கொடுத்தார், அது கர்த்தர் போய் எடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தரை அவரை துதிக்கிறார், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் இழப்பிலே எப்படி கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது, சின்ன சின்ன இழப்புகள் வரும்பொழுது, சின்ன சின்ன காரியங்கள் வரும்பொழுது நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆனா யோபு எல்லாம் இழந்த நிலைமையில அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? எந்த இழப்பு வந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருப்பார்கள், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன இழப்பு வந்துடக்கூடாது, சின்ன ஒரு காரியத்தை இழந்து போயிடக்கூடாது. உடனே இன்றைக்கு நாம கர்த்தருக்கு விரோதமா இன்றைக்கு நாம சொல்லுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த இழப்பிலும் யோபு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராய் இருந்தார், கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லா நிலைமையிலையும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 தாவீது சொல்லுகிறார், நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா இழப்பிலும் நம்ம கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நம்முடைய வேலை இழந்திருக்கலாம், நம்முடைய ஒரு சில காரியத்தை நம்ம இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், ஒரு சில காரியத்தை நம்ம சந்திச்சிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் சோர்ந்து போக கூடாது. இந்த நிலைமையை நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, நன்மை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மறந்து போக கூடாது. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை யோபு செய்தார். இது ஒரு பெரிய, இதை கர்த்தர் பார்க்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாய் பார்க்கும்போது அதே யோபு 1:22 வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இழப்பிலும் அவருக்கு வந்து இந்த காரியத்திலும் யோபு பாவம் செய்யாதபடி இருந்தார். பாவனா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யோபு செய்யாமல் இருந்தார். இப்ப யோபு அந்த பரிசுத்த ஜீவியத்தை விடல, அந்த பரிசுத்த ஜீவியத்தை விடல. ஸ்தோத்திரம். இப்ப யோபுடைய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அந்த நிலைமையிலையும் யோபு பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொண்டார், பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டார். அதே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழல் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம், கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம், பாவம் மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார், நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆகவே கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா காரியத்திலையும் நாம் பாவம் செய்யாதபடி நம்ம காத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும், காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஏசாயா 59:1-2 வாசிக்கும் போது அங்க வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக குறுகி போகவில்லை. கர்த்தருடைய செவி உங்கள் செபத்தை கேட்க முடியாதபடி மந்தமாகவில்லை. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் உங்கள் பாவங்கள் மீறுதல் அங்கே நடுவாக அது பிரிவினை உண்டாக்குறது நாம் அங்க வாசிக்கிறோம். ஆகவே நமக்கும் கர்த்தருக்கும் இன்றைக்கு பிரிக்கிற ஒரு காரியம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஸ்தோத்திரம். அக்கிரம பாவம் சொன்னா பெரிய பெரிய காரியம், பெரிய பெரிய பாவம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன மீறுதல்கள், பாவங்கள் இன்னைக்கு அது தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரிவினையை அதை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு சின்ன பொய் பேசிட்டு இது ஒரு பொய் பேசி ஒரு சின்ன பொய் தானே நினைக்கிறோம். ஆனா அந்த பொய் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு பெரிய தடையாய் காணப்படுகிறதை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே நாம் நம்மை பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதேபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யோபு அவர் பாவம் செய்யாதபடி தன்னை அவர் காத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், அதை யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அதே வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, குறை சொல்லவும் இல்லை. நம்ம வாசிக்கிறோம் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். குறை சொல்லாமல் இருந்தார். அவர் குறை சொல்லி இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமா பேசி இருக்கலாம், குறை சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே ஒரே நாளில ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, எல்லா ஆடு மாடுகளையும் கழுதையும் ஒட்டகத்தையும் என் குடும்பத்தையும் நான் இழந்து போயிட்டேனே, ஒரே நாளில ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா யோபு பேசி இருக்கலாம், குறை சொல்லி இருக்கலாம். ஆனா யோபு குறை சொல்லவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மனைவி கூட குறை பேசிச்சு, மனைவி கூட குறை பேசிச்சு. ஸ்தோத்திரம். நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கிற, நீ ஜீவனை விடு, நீ இன்னும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி நீ உத்தமத்துல ஏன் பேசிட்டு இருக்கிற, சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மனைவி கூட யோபுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா குறை பேசிச்சு. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு அங்க சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யல, குறை பேசவே இல்லை. இப்ப யோபு எப்படிப்பட்ட ஒரு பக்தனா இருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். குறை பேசாதபடி இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு நாள் வேலை கிடைக்கலன்னா குறை பேசுவாங்க, வீட்டுக்கு ஒரு பொருள் இல்லைன்னா குறை பேசுவாங்க, ஒரு நன்மை கிடைக்கலன்னா குறை பேசுவாங்க. ஸ்தோத்திரம். நிறைய குறை பேசுற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை குறை பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கத்தான் மோசேக்கு விரோதமா குறை பேசினாங்க, கர்த்தருக்கு விரோதமா குறை பேசினாங்க, முறுமுறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியாதபடி வழியிலேயே அழிக்கப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், இந்த குறை பேசுறவங்க முறுமுறுக்கிறவங்க தான். அந்த முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழியிலேயே அவர்கள் அழிந்து போனார்கள். கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் போய் சேர முடியவில்லை. சூத்திரம். ஆக இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் முறுமுறுக்க கூடாது, குறை பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீடுகளில நிறைய முறுமுறுப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம், நிறைய குறை பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். குடும்பத்துல முறுமுறுப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க, விரோதமா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் தேவனை நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் குறை சொல்லாதபடி, முறுமுறுக்காதபடி நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே யோபு
தன் மனைவி யோபுக்கு விரோதமாக பேசினால், கர்த்தருக்கு விரோதமாக பேசினால், முறுமுறுத்தால், குறை பேசினால், யோபு ஒரு வார்த்தையும் கர்த்தருக்கு விரோதமாக பேசல, முறுமுறுக்கல, தன் உதடுகளினால் அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லலன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இது யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் குறை சொல்லியே நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நிறைய பேரை குறை சொல்லுவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறை சொல்லுவாங்க, சூத்திரம் மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களை குறை சொல்லுவாங்க. ஆக குறை சொல்லாதீங்க. உங்களை நடத்துகிற போதகர்களை குறை சொல்லாதீங்க. சூத்திரம். ஆகவே குறை பேசுகிற காரியம், முறுமுறுக்கிற காரியம் எல்லாம் அது சாத்தானுக்குரிய காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சூத்திரம் ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி, குறை பேசாதபடி, குறை சொல்லாதபடி நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். சூத்திரம். ஆகவே யோபு அந்த இழப்புல முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவராக இருந்தார், கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். இரண்டாவது பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொண்டார். மூன்றாவது தேவனை குறை சொல்லாதபடி தன்னை காத்துக் கொண்டார். நான்காவதாய் பார்க்கும் பொழுது யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே நான் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யோபுவை குறித்து அங்கே நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவர் யோபு சொல்லுகிறார். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஸ்தோத்திரம். பாருங்க, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல. யோபு இப்ப எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறாரு? சரீரம் முழுவதுமாய் உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு பருக்கள், புண்கள், சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், புழுதியை மேல போட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். சரீரம் முழுவதுமாய் புண்கள். அப்படிப்பட்ட நிலைமையில யோபு இங்க சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை, யோபுக்கு இருந்த நம்பிக்கையை நாம் இங்க பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். எல்லாம் இழந்த நிலைமையில, சரீரத்தில் இருந்த பாதிப்புகள், ஸ்தோத்திரம், சரீரமெல்லாம் புண்கள், பருக்கள், அப்படிப்பட்ட வேதனையில, சரீரத்தில் இருக்கிற வேதனை மத்தியில யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில் நான் உறுதியா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன் யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஸ்தோத்திரம். என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை நான் விட மாட்டேன். அதான் யோபுடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது? ஸ்தோத்திரம். யோபுவை போல இன்னைக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளா இன்னைக்கு நாம் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையில, கர்த்தர் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கையில நாம் இருக்கிறோம்? இன்றைக்கு நல்லா இருக்கும் போது கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறத விட, ஒரு இழப்புல, ஒரு பிரச்சனையில, ஒரு நெருக்கத்துல, ஒரு பாடையில, ஒரு கஷ்டத்துல கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் பெரிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும் போது கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இன்றைக்கு நாம இருப்பதை பார்க்கிறோம். ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஒரு பாடு, ஒரு கஷ்டம் வரும்போது கர்த்தர் மேல எப்படி நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எப்படியா இருக்கிறது? அதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு கொஞ்சம் கூட போகக்கூடாது, கொஞ்சம் கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆசீர்வாதத்தினால் நாம் அனுபவித்தவர்களாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை வேற எந்த பக்கமும் போகக்கூடாது, எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை மாறி இருக்கக்கூடாது.
கர்த்தர் செய்யலன்னா அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அங்க போலாம், இங்க போலாம். அந்த நம்பிக்கை வரக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டோமா, அந்த நம்பிக்கையில கடைசி வரை கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்திரமா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறது நாங்க வாசிக்கிறோம். நமக்கு இருக்கிற நம்பிக்கையில கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நம்பிக்கை கர்த்தர் தான். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்தில், எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தரையே நான் நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நம்முடைய நம்பிக்கை மாறி போயிடக்கூடாது, மாறி போயிடக்கூடாது. நம்ம நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில நம்ம அசைஞ்சு போகக்கூடாது. யோபு உறுதியா இருந்தார். என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி யோபு உறுதியா இருந்தார். ஸ்தோத்திரமாகவே அந்த உறுதி, அந்த நம்பிக்கை யோபுக்கு இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். 5வதாய் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இங்க வாசிக்கும் போது, ஆனாலும் நான் போக வழியை அறிவார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் போக வழி அவர் அறிவார். ஸ்தோத்திரம். மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கிறோம். 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்கிறார். யோபு சொல்றார், நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாலும் அவர் காணல, இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நான் காணாதபடி அவர் இருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்றார். இப்போ யோபு சுற்றிலும் ஒரு இருள் அங்கே காணப்படுகிறது, இருள் அங்கே காணப்படுகிறது. முன்னாக கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இல்லை, பின்னாலே இல்லை, வலதுபுறத்துல இல்லை, இடதுபுறத்துல இல்லை. அப்ப சோத்திரம், யோபு கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரே கூட இருக்கிறாரா? இந்த யோபு இங்க நினைக்கிறார். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார், அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார், முன்னால பார்க்கிறார், பின்னால பார்க்கிறார். ஆனா எங்கேயுமே கர்த்தர் அவரால் பார்க்க முடியறதில்லை. கர்த்தர் ஒளித்திருக்கிறார் சொல்றார். ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இல்லாதபடி இன்றைக்கு ஒரு சூழல் இருக்கும், சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கும், சுற்றிலும் நெருக்கம் இருக்கும், சுற்றிலும் பாடுகள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொண்ட மாதிரி ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும். நான் தனிமையில் இருக்கிறேனே, நான் தனிமையில் இருக்கிறேன், ஒரு அந்தகாரம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, நான் தனிமையில் இருக்கிறேனே என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வரும். ஆனா யோபு சொல்றார் இந்த 10ஆம் வசனத்துல, ஆனாலும் நான் போக வழி அவர் அறிவார். என்னை சுற்றில அவர் இல்லை, ஆனா நான் போகிற வழி அவர் அறிவார் என்று சொல்றார். அப்ப யோபு சொல்றார், நான் போகிற வழி அவர் அறிவார். நான் எந்த பாதையில போகிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நிலைமை எப்படி இருக்கிறது, என் பிரச்சனை எப்படி இருக்குது, அவர் அதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மறைவாக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நாம நினைக்கிறோம், அன்னைக்கு நேரத்துல கர்த்தர் என் கூட இல்லை, என்னை சுற்றிலும் கர்த்தர் இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இல்லவே இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அது நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு அவர் விலகாத தேவன், ஒரு நாள் நம்மை விட்டு அவர் தூரம் போகாத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் குடும்பங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அதை முதலாவது நீங்க அதை உணருங்க, நம்புங்க. நீங்க எந்த பாதையில கடந்து போகிறீங்களோ, எந்த பாதையில நீங்க இருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனையில நீங்க இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது கர்த்தருக்கு தெரியாது நீங்க நினைக்காதீங்க, அது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். உங்க பிரச்சனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்க சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார்,
உடைய எல்லா நிலைமைகளை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவர் யோபு சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார். நான் எந்த பாதையில போகிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதை அவர் அறிவார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதான் சொல்றார், நான் என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சூத்திரம். யோபுக்கு இந்த சோதனை எதற்காக? அவரை பொன்னாக விளங்க செய்வதற்காக, அவர் பொன்னாக மாற செய்வதற்காகத்தான் யோபுவுக்கு இந்த சோதனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஸ்தோத்திரம் வருகிற சோதனை எல்லாம் அது ஸ்தோத்திரம் நம்மை இன்னும் கர்த்தருக்கு வந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக, நாமும் பொன்னாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, சோதனையை அவர் அனுமதிக்கிற தேவன். அவர் சோதிக்க மாட்டார், அவர் சோதிக்க மாட்டார். நீங்க சொல்லுவார், கர்த்தர் சோதிக்கிறார். அவர் ஏன் சோதிக்கணும்? ஆனா நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை அவர் அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்கு இன்னும் ஏற்றதாய் உகந்ததாய் மாற வேண்டும். இன்னும் அவருக்கு நாம் பொன்னாக விளங்க வேண்டும், பொன்னாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு சாதாரண பிள்ளைகளாய் இருக்காதபடி ஸ்தோத்திரம் ஒரு பொன்னாக மாற வேண்டும். பொண்ணுக்கு சோதனை இருக்கிறது. நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உடனேயே அதை கொண்டு வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. அதை கொண்டு வந்து 7 தரம் அக்கினியில உருக்கி அதை புடமிடப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது ஒரு சுத்த பொன்னாக மாறுகிறது. அது உள்ள அந்த 7 தரம் அந்த அக்கினியில உருக்கும் போது அந்த களிமெல்லாம் நீங்கி போகிறது, அது களிமெல்லாம் மாறி போகிறது. ஒவ்வொரு முறையும் அதை உருக்கும் போது அதில் இருக்கிற கழிவு நீங்குகிறது. 7 தரம் அது அக்கினியில உருக்கும் பொழுது அப்பதான் அது ஒரு சுத்த பொன்னாக மாறுகிறது. அதுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்து அதை நல்ல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக அதை மாறுகிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நம்ம ஒரு பொன்னாக மாற வேண்டும். ஒவ்வொரு சோதனைக்கு பின் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். சோதனை இல்லாம நாம் மாற முடியாது. சோதனைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. நாம் கர்த்தருக்கு இன்னும் உகந்த பிள்ளையாக ஒரு பொன்னாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருக்கு வந்த அந்த சோதனை எதற்காக? ஆபிரகாம் அந்த சோதனைக்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக மாறுவேன். அப்ப அந்த சோதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் நமக்கு எஜமானாய் இருக்கிறார், அவர் நமக்கு குயவனாய் இருக்கிறார், நம்ம களிமண்ணாய் இருக்கிறோம். அந்த கொய்யவன் கையில எப்படி களிமண் இருக்கிறது, அந்த கொய்யவன் அதை வணைந்து கொள்வதற்கும் எல்லா காரியங்களை செய்வதற்கும் அந்த கொய்யவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த களிமண்ணை அவன் வணைந்து நல்ல ஒரு மண்பாண்டமாக அவர் மாற்றுவார். அந்த மண்பாண்டமாக எப்படி அந்த களிமண் மாறும்? அதை மிதித்து, அதை அடித்து, அதை பிசைந்து, அதை சரியாக ஒரு பாத்திரமாக மண்பாண்டமாக மாறணும்னு சொன்னா அது சாதாரணமா மாறாது. அதுக்கு பல விதத்துல அதுக்கு சோதனை இருக்கிறது. அவதான் நல்ல ஒரு மண்பாண்டமாக அது மாறக்கூடியதா இருக்கிறது. அதே போல நீ கொய்யவன் கையிலே நாம் நம்முடைய கொய்யவன் நம்முடைய ஆண்டவர் அவருடைய கையில நம்ம ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். நம்மை வணைந்து கொள்வதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அந்த வணைந்து கொள்ளும் போது அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோபு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணிச்சார். ஆகவே யோபு பொன்னாக மாறினார். இன்னைக்கு நீங்கள் நானும் பொன்னாக மாற வேண்டும். பொன்னாக
அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தது 6வதாய் வாசிக்கும் போது யோபு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்க வாசிக்கிறோம். 27:5 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 27:5 அங்க நான் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன்னு சொல்லி யோபு சொல்கிறார். 6வது சொல்லும் போது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன், நான் உத்தமமாய் இருப்பேன். அப்ப தன்னை உத்தமமாய் இருப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என் ஆவி, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பிரிய மட்டும், இந்த ஜீவன் பிரிய மட்டும் நான் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். ஏன்னா யோபு 1:1 வாசித்தோம், அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகிறவர் என்று சொல்லி காணப்பட்டார். அதே நிலைமையில யோபு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நன்றாய் இருக்கும் போது மாத்திரம் அப்படி அல்ல, இங்க வந்து இழப்பிலையும் இந்த பாதிப்பிலையும் யோபு அதே உத்தமனாயிருக்கிறார், அதே சன்மார்க்கனாயிருக்கிறார், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகக்கூடியவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகினேன் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோபை போல சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன், நான் கர்த்தருக்கு நான் உத்தமனாய் இருப்பேன் சொல்லி சொல்லணும். நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நான் உத்தமமாய் இருக்க வேண்டும். சூத்திரம் சூத்திரம். கர்த்தர் கடைசி நாட்களிலே சூத்திரம் உத்தமமான ஊழியக்காரனே, உத்தமமான விசுவாசி என்று கர்த்தர் சொல்வாரு. நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நாம உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஆதியாகமம் 17:2 வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரும் கர்த்தர் சொல்றாரு. ஆகவே உத்தமம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உத்தமம் இன்றைக்கு இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் உத்தமமாய் இன்றைக்கு இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல, கர்த்தரை தேடுகிற காரியத்துல ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறதுல, கர்த்தருடைய காரியங்களில, கர்த்தருக்கு நாம் கொடுப்பதில் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை ஆராதனை இல்லை. ஆகவே ஆனால் நாம் எப்படி உத்தமமாய் இருக்கிறோமா? ஆராதனை இல்லைன்னு சொன்னாலும் நாம ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாம ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் பயந்து அவரை நாம் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கர்த்தருக்காக நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆராதனை தான் இல்லையே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாம இருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் கர்த்தருக்கு நாம் சரியாக கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கொடுப்பதிலும் நாம் உத்தமமாக இன்றைக்கு இருக்க வேண்டும். கொடுப்பதில் உத்தமமாக இருந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். யோபு அவர் சொல்லுகிறார், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன்னு சொல்றாரு. நான் உத்தமமா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே தான் யோபுக்கு அந்த பின்னிலைமையில அந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாத்திலும் உத்தமமாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். கடைசியாக 7வது காரியம், அது யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே வாசிக்கும் போது இங்க வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி நமக்கு வாசிக்கிறோம். இப்ப யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். சிநேகிதருக்காக அவனுக்கு இருந்த 3 சிநேகிதர்கள் ஆரம்பத்துல அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள், அவனை பலப்படுத்தினார்கள், ஸ்தோத்திரம், அவனுக்கு துணையா இருந்தார்கள். ஆனா போக போக யோபுக்கு விரோதமா பேசினார்கள், யோபுக்கு விரோதமா அங்க நடந்தார்கள், யோபுவை குறை பேசினாங்க, பல காரியத்தை யோபுக்கு விரோதமா செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். அப்படி யோபுக்கு விரோதமாய் பேசின ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் சிநேகிதர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். யோபு கிட்ட சொல்றாரு, நீ உன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்,
வேண்டுதல் செய்யும் சொல்லி சொல்றார். சூத்திரம் அந்த 8ஆம் வசனத்துல 42:8 வாசிக்கிறோம். யோபுவுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுவிடத்துல போய் உங்களுக்காக சர்வாக தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபு உங்களுக்கு வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்காக தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். இங்க யோபுடைய சிநேகிதர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க யோபு இடத்துல போய் 7 ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொண்டு 7 காளைகளை தெரிந்து கொண்டு நீங்க போய் சர்வாக தகன பலியிடுங்கள். என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு சொல்லி சிநேகிதர்கிட்ட சொல்றாரு. அதுபோல யோபுகிட்ட வந்து சொல்றாரு, உன் சிநேகிதருக்காக நீ வேண்டுதல் செய்ய சொல்ற. யோபு ஒரு வார்த்தை கூட பேசல பாருங்க. சோத்ரம் யோபுக்கு விரோதமா நடந்தவங்க, பேசினவங்க, தூசிச்சவங்க, சோத்ரம் அவர்களுக்காக யோபு இங்க வேண்டுதல் செய்ததை நாம் பார்க்கிறோம். சோத்ரம் ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஸ்தோத்திரம் நம்ம வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யாருக்காக வேண்டுதல் செய்யணும்? நமக்காக நாமளே வேண்டிக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்டவர்களுக்காக? நமக்கு விரோதமாய் பேசினவர்களுக்காக, தூஷித்தவர்களுக்காக, நடந்தவர்களுக்காக, குறை பேசினவர்களுக்காக, சத்துருக்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அந்த மனது நமக்குள்ள இன்றைக்கு இருக்க வேண்டும். சோத்ரம் ஆகவே நாம் இன்றைக்கு அப்படி நம்முடைய ஜெபம் இன்றைக்கு இருக்கிறதா? அப்படி நாம் இன்னைக்கு வேண்டிக் கொள்கிறோமா? சோத்ரம் நம்மை விரோதமாய் பேசினவங்க, தூசிச்சவங்க, திட்டுனவங்க, காயப்படுத்தினவங்கள, சத்துருக்களை இன்னைக்கு நாம நேசித்து அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோமா? அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோமா? இல்லை. ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல அவர்களுக்கு விரோதமா நம்ம பேசுறோம், ஜெபிக்கிறது இல்லை. அவங்க இல்லாம போகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை பண்ணணும், இதான் பண்ணுங்க சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களை நீங்க நேசிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் அப்படித்தான் செஞ்சார். ஏசப்பா அப்படித்தான் செஞ்சார் இந்த உலகத்துல. ஸ்தோத்திரம் மன்னித்து ஜெபம் பண்ணார். தனக்கு விரோதமா காயப்படுத்தினவங்கள, கண்ணத்துல அரைஞ்சவங்கள, காய் தூக்குனவங்கள, தூஷிச்சவங்கள, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக அவர் பரிந்து பேசினார், ஜெபித்தார். இன்றைக்கு நாமும் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சோத்ரம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மகிட்ட ஜெபம் இருக்கிறதா? உங்கள்கிட்ட ஜெபம் இருக்கிறதா? உங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? உங்க ஜெபம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? ஸ்தோத்திரம். நம்ம எதற்கெல்லாம் இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக, மற்ற ஜனங்களுக்காக, விரோதமாயிருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும் போதுதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருப்பார். ஆகவே ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் கேட்டான். இல்ல ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு விரோதமா இப்படி பேசினாங்க, நடந்தாங்க, தூஷிச்சாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்கன்னு சொல்லி யோபு சொல்லல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொண்டு யோபு வேண்டுதல் செய்தான். அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நமக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பு மாறும், உங்க சிறையிருப்பு மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க காரியங்களை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருப்பார். சூத்திரம். மற்றவர்களை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நேசிக்கிற இருதயத்தோடு நாம் இன்றைக்கு இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சூத்திரம். ஆகவே அப்படி ஜெபிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம், 2 தணையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 தணையாய் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு சோத்திரம் நாமும் யோபுவை போல இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். சோத்திரம். இப்ப யோபுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதத்தை
எப்படி யோபுடைய வாழ்க்கையில வந்தது? சும்மா வரல. 7 காரியத்தை நாம் வாசித்தோம். எப்படிப்பட்ட காரியங்கள்? இழப்பில யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தார், துதிச்சார், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். 2வது பாவம் செய்யாதவராக இருந்தார். 3வது தேவனை குறை பேசாதவராக இருந்தார். 4வது ஸ்தோத்திரம், கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். 5வது அவர் சோதனைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார், அர்ப்பணிக்கிறவராக இருந்தார். அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சார். பொன்னாக மாறுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சார். 6வது, என் ஆவி பிரியமட்டு உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு. அந்த உத்தமத்துல உறுதியாக இருந்தார். 7வது, தன் சிநேகிதர்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்தார். வேண்டுதல் செய்யும் போது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு இந்த 7 காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே யோபுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய முன்னிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நம்முடைய பின்னிலைமை அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது, பாதிப்புகள் வரும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். யோபுவை போல கர்த்தர் இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படியே கர்த்தர் யோபுவை அப்படியே மண்ணுக்கு மண்ணா அப்படியே போன்னு சொல்லி கர்த்தர் யோபுவை விடல. அந்த ஊத்ஸ் தேசத்துல மறுபடியுமாக யோபுவை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். அதை யோபு 42:16 வாசிக்கிறோம். 16-17 இதற்கு பின் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 140 வருஷம் யோபு உயிரோடு இருந்தாராமா. பாருங்க, 140 வருஷம் உயிரோடு இருந்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! கீழே 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யோபு நெடுநாளில் இருந்து பூர்ண ஆயுதங்களோடாய் மரித்தார். ஒரு பூர்ண ஆயுசை யோபு கொடுத்தார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருப்பாங்க, தேசத்துல ஜனங்க நினைச்சிருப்பாங்க, மனைவியை நினைச்சிருப்பா, இன்னும் உங்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஜீவன் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இவன் மறிச்சு போயிடுவான்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யோபுவை வாழ வைத்தார், யோபுவை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் யோபுக்கு 2 மடங்காய் கொடுத்தார். பின்னிலைமை ஆசீர்வதித்தார். தலைமுறைகளை காண உதவி செய்தார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அதனுடைய பிள்ளைகளையும் காண உதவி செய்தார். நெடுநாளாய் அவர் இருந்து பூர்ண வயதுள்ளவராய் மரித்தார். இதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நாம் பற்றி கொள்ளுவோம். கர்த்தருடைய பின்னிலைமை ஆசீர்வதிப்பார். உங்கள் பின்னிலைமை ஆசீர்வதித்து உங்களது பூமியில ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு விஷயம். கர்த்தாவே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் யோபுவை குறித்து நாங்கள் ஆண்டவரே வாசித்தோம், தியானித்த ஆண்டவரே. அப்பா, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த முன்னிலைமை பார்க்கிறோம், இந்த பின்னிலைமை எப்படி நீங்க ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அதற்கு யோபுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே காரியங்களுடைய வாழ்க்கையில இருந்தது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் இன்னைக்கு யோபுவை போல எங்களுக்கு வருகிற இழப்புல எங்களுடைய சமூகத்துல நாங்கள் யோபுவை போல நாங்கள் இருக்கிற பிள்ளைகளாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை இன்னும் நடத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து இந்த பூமியிலே உயர்த்தக்கூடியவராக இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் சாட்சியாய் நிறுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல இந்த ஆராதனையில ஆண்டவரே பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே, பாதுகாத்துக் கொடுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பு, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கொடுங்கப்பா. உங்க தேவையெல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே.
தொடர்ந்து கிருபை அதிகமாக இருந்து நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. போக்குவரத்து காரியங்கள், வேலை காரியங்கள், எல்லா ஆண்டவரே காரியத்தை நீங்க குடும்ப காரியங்களை, தனிப்பட்ட காரியங்களை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலங்களிலே நாம் அனைவரும் இன்றைக்கு மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.